எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வடகொரியா நடத்தியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஏவுகணை சோதனை. வடகொரியா அப்படின்னு சொன்னாலே அந்த நாட்டுடைய தலைவர் கிம், அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய சர்வாதிகார ஆட்சி, அமெரிக்காவையே மிரட்டக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக வடகொரியா இருக்கிறது. சோ கால்டு த ஜியோ பொலிட்டிக்கல் வேர்ல்டுல அந்த வடகொரியாவை ஒரு ரோக் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா இது எல்லாமே முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் மீடியாஸோடைய கட்டமைப்பு தான். வடகொரியாவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, இன்று ஈரான், நேற்று வெனிசுலா, நாளை நாமாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த உண்மை அப்படிங்கிறது, அந்த நிதர்சனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிக நிச்சயமாக தெரியும். சோ அதை நோக்கி தான் வடகொரியாவுடைய அதிபர் கிம் தன்னை இதை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியுது. அமெரிக்கா வடகொரியாவை நோக்கி வறுமையானால் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது, என்ன மாதிரியான விஷயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பொறுத்து இருந்தான்னு பார்க்கணும். ஆனா அமெரிக்கா அந்த அளவுக்கு ஈஸியா இவங்க வெனிசுலா கிட்ட வந்த மாதிரியோ, ஈரான்கிட்ட வந்த மாதிரியோ இவங்க வடகொரியா கிட்ட வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். ஏன்னா ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பதிவுல 2 மிக முக்கியமான விஷயங்கள் பத்தி பார்க்க போறோம். முதல் விஷயம், வடகொரியா நடத்தியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஏவுகணை சோதனை. வடகொரியா அப்படின்னு சொன்னாலே அந்த நாட்டுடைய தலைவர் கிம், அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய சர்வாதிகார ஆட்சி, அமெரிக்காவையே மிரட்டக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு அணு ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக வடகொரியா இருக்கிறது. சோ கால்டு த ஜியோ பொலிட்டிக்கல் வேர்ல்டுல அந்த வடகொரியாவை ஒரு ரோக் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா இது எல்லாமே முழுக்க முழுக்க வெஸ்டர்ன் மீடியாஸோடைய கட்டமைப்பு தான். ஸோ இந்த நேரத்துல ஈரான்ல அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய மிக முக்கியமாக தலைவராக இருந்த அயத்துல்லா அலி கமீனி கொல்லப்பட்ட பிறகு இந்த ஈரானுடைய போர் இப்போ உச்சகட்டமா போயிட்டு இருக்கு. ஆனா நிச்சயமாக இது முடிவுக்கு வரும். ஈரான் இன்னும் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வியை தவிர, ஈரானால இந்த போர்ல வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது ஈரானுக்கும் மிக நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி ஒரு ரோட் மேப் மாதிரி போட்டிருந்தாங்க. அமெரிக்கா குறிப்பா 2029ஆம் ஆண்டு வரை அமெரிக்காவுடைய அதிபராக இருக்க போகிறவர் டொனால்ட் ட்ரம்ப் தான். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு எதிரான, அமெரிக்காவை வலிமைப்படுத்தும் விதமாக அமெரிக்காவுடைய எதிரிகள் இருக்கவே கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தெளிவாக நகர்கிறார். வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர் கடத்தப்பட்டதாகட்டும், அயத்துல்லா அலி கமீனி கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு இப்போ ஒசாமா பின் லாடன், அதுக்கப்புறம் அபுபக்கர் அல் பக்தாதி உள்ளிட்ட ISIS உடைய தலைவன், இவங்கெல்லாம் கொல்லப்படுது அப்படிங்கிறது பயங்கரவாத இயக்கத்துக்கு எதிராக அமெரிக்கா எடுத்த நடவடிக்கை அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா இவர்களே ஒரு காலத்துல அமெரிக்காவால் வளர்க்கப்பட்டவர்கள் தான். ஆனா நிக்கோலஸ் மதுரோக்கு நடந்தது, கடந்த காலங்கள்ல சதாம் ஹுசேனுக்கு நடந்தது, கடாஃபிக்கு நடந்தது, ரொம்ப ரீசெண்டா ஷேக் ஹசீனாக்கு நடந்தது எல்லாமே இந்த வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறது, இந்த உலக நாடுகள் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு அமெரிக்காவுடைய அந்த சக்தி சிந்திக்கிறதன் விளைவாக நடக்குது அப்படின்னு. இதுக்கு ஏன் இவ்வளவு எலாபரேட்டா ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, வடகொரியாவுடைய அதிபர் கிம் அவர் தொடர்ச்சியா தன் அமெரிக்காவுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு போஸ்டரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இப்ப போர் உச்சகட்டமா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மிக முக்கியமான ஒரு ஏவுகணை சோதனை அப்படிங்கிறது வடகொரியா நடத்தி இருக்கிறது. இந்த ஏவுகணை சோதனை என்னன்னு பார்ப்போம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் க்ரூஸ் மிசைல் டெஸ்ட் நடத்தி இருக்கிறாங்க. சியோஹான் அப்படிங்கிற ஒரு 5000 டன் வெசல், ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பல்ல இருந்து தான் இந்த ஏவுகணை சோதனை அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கிறது. இதை கொரியன் சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி அவங்களுடைய அதிகாரப்பூர்வ நியூஸ் ஏஜென்சி இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த போர்க்கப்பல்ல இருந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷம் இந்த அளவுக்கான இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்டை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை தான் இவங்க இப்போ சோதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு முன்பாக இதோட இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது மார்ச் 3 அப்புறம் 4ஆம் தேதி நடந்தது. இப்போ இதோடைய சோதனை அப்படிங்கிறது நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒரு சூப்பர்சானிக் மிசைல். இது ஒரு டெஸ்ட்ராயர் அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி
கிட்டத்தட்ட 12 நியூக்ளியர் ஆர்ம்டு வார்ம்ஷிப்ஸை வந்து 2030க்குள்ள உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் வடகொரியாவுடைய இலக்காக இருக்கிறது. அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு மிக முக்கியமான ஒரு டெஸ்ட் தான் வந்து இப்ப நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ கடல்ல அவங்களுடைய போர்க்கப்பல்ல இருந்து ஒரு அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணை சோதனை தான் இப்ப நடந்திருக்கிறது. அணுவாயுதம் இல்ல, பட் இருந்தாலும் வந்து வார் ஹெட் தான் மாறும். சோ அதை வைத்து நடத்தக்கூடிய இந்த சோதனை அப்படிங்கிறது வந்து இருக்கு. இது மிக முக்கியமான ஒரு சோதனையாக உலக நாடுகளை உற்று நோக்கக்கூடிய ஒரு சோதனையாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட் டு அமெரிக்கா அப்படின்ட்டு நார்த் கொரியா இன்று வரை வந்து பார்க்கப்படுது. கொஞ்சம் நம்ம ரீகேப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த வடகொரியா இப்ப நடத்திய இந்த சோதனைக்கான காரணம் என்ன உள்ளிட்ட விஷயங்கள்ல வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். வடகொரியாவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, இன்று ஈரான், நேற்று வெனிசுலா, நாளை நாம இருக்கலாம் அப்படிங்கிற அந்த உண்மை அப்படிங்கிறது, அந்த நிதர்சனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மிக நிச்சயமாக தெரியும். சோ அதை நோக்கி தான் அந்த வடகொரியாவுடைய அதிபர் கிம் வந்து தன்னை வந்து இதை நோக்கி வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியுது. சவுத் கொரியால இப்பவும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து இருக்கிறாங்க. அந்த நாடை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட நார்த் கொரியாவை மையப்படுத்தி தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 2006ஆம் ஆண்டிலிருந்து பல கட்ட அணு ஆயுத சோதனையை வடகொரியா செய்திருக்கிறது. இதற்கு வந்து அவங்களுடைய நியூஸ் ஏஜென்சியே வந்து சொல்லியிருக்கிறாங்க. 1953ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்த விதமான ஒரு போர் சூழல் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவுக்கும் இவர்களுக்கும் இல்லைனாலும் கூட இவங்க பண்ணக்கூடிய அந்த ஆயுத சோதனை, குறிப்பாக அணு ஆயுத சோதனையாக இருக்கட்டும், இப்ப நடத்தக்கூடிய ஏவுகணை சோதனையா இருக்கட்டும், இந்த எல்லா சோதனைகளும் ஒரு விதமான ஒரு பதற்றத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்குது. சரி, அமெரிக்காவுக்கு பதற்றத்தை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? ஏன் அப்படின்னா, அவங்க ஏவக்கூடிய அந்த மிசைல்ஸோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்போ நாம நார்த் கொரியா கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக், அதுக்கப்புறம் டாக்டிக்கல் வெப்பன்ஸ் என்னென்ன, குறிப்பாக மிசைல் என்னென்ன, ஏன் அமெரிக்கா பயப்படுது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், வடகொரியாவிடம் 50 அணு ஆயுதங்கள் இருக்கிறது. இது அமெரிக்கா பயப்படுவதற்கு முதல் காரணம். இரண்டாவது காரணம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ். மிக குறிப்பாக ஹவாசாங் 14 அப்படிங்கிற KN-20 அப்படிங்கிற இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அவங்க வந்து 2017ஆம் ஆண்டு வந்து டெஸ்ட் பண்றாங்க. இந்த மிசைல் வந்து போகக்கூடிய அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது 10,400 கிலோமீட்டர். 10,400 கிலோமீட்டர் கடந்து போய் எதிரியை தாக்கக்கூடிய வல்லமை கொண்டதுதான் அந்த மிசைல். சோ இப்ப அந்த மிசைல் ஏவிட்டாங்க 2017லயே வந்து அதுக்கான அந்த டெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. சோ இப்போ இதன் மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா, அமெரிக்காவுடைய அலாஸ்கா, ஹவாய் உள்ளிட்ட US இருக்கக்கூடிய அந்த கான்டினென்ட் இருக்கக்கூடிய இடங்களை இந்த மிசைலால டார்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மிசைல் வந்து கிட்டத்தட்ட 500 கிலோல இருந்து 1000 கிலோ அளவுக்கான பேலோட இதால எடுத்துட்டு போக முடியும். ஸோ இதுலயும் வந்து நியூக்ளியர் வார் ஹெட்டையும் வந்து ஏதாவது சுமந்து போக முடியும் அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா பாக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க, திருப்பியும் வந்து 2014லயே ஹவாசாங் 15 அப்படிங்கிற அந்த ஒரு மிசைல் வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதோட ரேஞ்சு 13,000 கிலோமீட்டர். முன்னாடி பண்ணது 10,400 கிலோமீட்டர், இது வந்து 13,000 கிலோமீட்டர். சோ இதுவும் கிட்டத்தட்ட US உடைய மெயின்லேண்டை வந்து டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா அந்த கிலோமீட்டர்ஸ் இஸ் கன்சர்ன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹவாசாங் 17 அப்படிங்கிறது அதோட ரேஞ்ச் வந்து 15,000 கிலோமீட்டர். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்னுத்துக்கு ஒன்று அப்கிரேட் ஆக அந்த ரேஞ்ச் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இதன் மூலியமா மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா, குறிப்பாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டா நார்த் கொரியா மாறி இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய டாக்டிக்கல் வெப்பன்ஸ், இந்த டாக்டிக்கல் வெப்பன்ஸும் அமெரிக்காவுக்கு ஒரு உதறலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுவும் குறிப்பா அவங்களுடைய ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல், அதுக்கப்புறம் வந்து மல்டி ராக்கெட் லான்ச் சிஸ்டம், க்ரூஸ் மிசைல் அப்படின்னு. ஸோ இப்போ இவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த டாக்டிக்கல் வெப்பன்ஸ் எல்லாமே இது எதை மையப்படுத்தியது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மிக தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ அதனால அவங்களுடைய அந்த பதற்றம் அப்படிங்கிறது கூடவே அதிகரிக்கும் ஒரு விஷயமாகவும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை தாண்டி இந்த டாக்டிக்கல் வெப்பன்ஸை தாண்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து S-400 இருக்கிற மாதிரி அவங்க கிட்ட வந்து S-300க்கு ஈக்குவலான KN-6 SAM அப்படிங்கிற பேர்ல ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கு. அது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ அவங்களுடைய இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் பாஞ்சு போய் தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. அப்படின்னா நார்த் கொரியா உட்கார்ந்த இடத்துல இருந்து அமெரிக்காவுடைய நியூயார்க்ல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்
ப்ராவின்ஸ்ல இருந்து எங்க வேணா அவங்க தாக்குதல் நடத்த முடியும். அதுவும் வந்து சாதாரண தாக்குதல் இல்ல, அணு ஆயுத தாக்குதலை வந்து நடத்த முடியும். அவங்க எங்க டார்கெட் பண்றாங்களோ கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்குள்ள, மேக்ஸிமம் 15 நிமிஷத்துக்குள்ள அந்த டார்கெட்டை ரீச் பண்ணி அந்த தாக்குதலை வந்து நடத்த முடியும் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து நிரூபிக்கிறாங்க. சோ இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணம் வடகொரியாவை பார்த்து அமெரிக்கா பயப்படுவதற்கு. ஆனா சோ இந்த வடகொரியாவுக்கு இது ஏன் வருது, வடகொரியாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணாலும் மிக நிச்சயமாக ரஷ்யாவும் சைனாவும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. குறிப்பாக வந்து பினான்ஸ், அவங்களுடைய எக்கானமி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சீனாவை நம்பி இருக்கிறது. அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம், அவங்க இருக்கக்கூடிய அணு ஆயுதம் உள்ளிட்ட விஷயங்கள்ல ரஷ்யா பெரிய அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்த நாட்டுக்கு வந்து அணு ஆயுதம் கிடைத்ததற்கு பின்னணியில பாகிஸ்தானும் இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். பாகிஸ்தான் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பதிவுல கூட நம்ம விரிவா பார்ப்போம். சோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. இந்த நேரத்துல வடகொரியா பண்ணிருக்கக்கூடிய இந்த மிசைல் டெஸ்ட் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. இது அடுத்து எப்படி எவால்வ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நாளை அமெரிக்கா வடகொரியாவை நோக்கி வருமையானால் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது, எந்த மாதிரியான விஷயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம பொறுத்து இருந்தான்னு பார்க்கணும். ஆனா அமெரிக்கா அந்த அளவுக்கு ஈஸியா இவங்க வெனிசுலா கிட்ட வந்த மாதிரியோ ஈரான்கிட்ட வந்த மாதிரியோ இவங்க வடகொரியா கிட்ட வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். ஏன்னால் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடு, அதே டைம்ல அவங்க அமைதியா இருப்பாங்களா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. சோ வெவ்வேறு விதத்துல வந்து அவங்க வந்து அதை செய்ய தூண்டுவாங்க. CIA மிக நிச்சயமாக களத்துல இறங்கி அவங்களும் அதற்கான ஆபரேஷன்ஸை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது அடுத்தடுத்து எப்படி நகரும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த பதிவோட இறுதியா இப்போ வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம், அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய LPG கேஸ் சிலிண்டர்ஸ் உடைய தட்டுப்பாடு அப்படிங்கிறது, இது எல்லாமே இப்ப நிதர்சனமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு சட்டத்தை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. கள்ள சந்தையில இந்த சிலிண்டர்ஸ் வந்து விற்பனை செய்வது அப்படிங்கிறது குற்றம் உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து இப்ப நம்ம அமல்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய இடத்துல வந்து உணவகங்கள் எல்லாமே மூடப்படுது. சோ இந்த வளைகுடால ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதற்றம் வந்து இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்குது. குறிப்பாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த கடல் பரப்புல அது வழியா வரக்கூடிய கப்பல்களை ஈரான் வந்து தடுத்ததன் விளைவாக தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். சோ போரும் நீண்ட நாள் நடைபெறாது அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கணும். ஈரானுக்கு புதுசாக ஒரு சுப்ரீம் லீடர் அப்படின்னு வந்திருக்கிறாரு. சோ இது எப்படி போகுது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பதிவு செய்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு. சோ மிக முக்கியமான திட்டங்கள் இதை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். அதுல மிக முக்கியமான இப்ப ஏத்த ஒரு திட்டமா என்ன இருக்கு அப்படின்னா BBCL சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் அப்படின்னு அவங்க வந்து ஏற்படுத்த போறாங்க. இதோடைய மதிப்பு அப்படிங்கிறது 3680 கோடி ரூபாய். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா நீலகிரி அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டங்களுக்கு பைப்லைன் மூலியமா நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டு செலுத்தப்படும். இதன் மூலியமா கிட்டத்தட்ட 8.8 லட்சம் ஹவுஸ் ஹோல்டு இவங்க எல்லாத்துக்குமே வந்து பெனிஃபிஷியரா அது மாறும். இது மூலியமா என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப நம்ம மிகப்பெரிய லெவல்ல இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து இந்த சிலிண்டர் கேஸை நம்பி நம்ம இருக்கக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறது மாறி இது வந்து நம்ம பைப் மூலியமா இந்த கேஸை வந்து கொண்டு வர்றது மூலியமா நம்மளுடைய அந்த தேவையை வந்து அதுல வந்து பூர்த்தி செஞ்சிருக்க முடியும். அதுக்கு மிக முக்கியமான ஒரு திட்டத்துக்கான ஒரு தொடக்கத்தை இப்ப இன்னைக்கு வந்து பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இரண்டாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்து லூபி பிளெண்டிங் பிளான்ட்டை வந்து மணலியில சென்னையில் இருக்கக்கூடிய மணலில் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதோடைய மதிப்பு அப்படிங்கிறது 1490 கோடி ரூபாய் மதிப்புல இது வந்து செஞ்சிருக்கிறாங்க. இதன் மூலியமா இன்ஜின் ஆயில் டொமஸ்டிக்ல நம்மளோட ரீஜன்ல இன்ஜின் ஆயில்ல இருந்து லூப்ரிகன்ட் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம லோக்கல் மார்க்கெட்டுக்கு தேவையோ அதை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயமும் இருக்கு. அதே நேரத்தில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒட்டி இதுக்கான வேலை வாய்ப்பும் வரும் அப்படிங்கிறது இருக்கு. இது ரெண்டு வந்து மிக முக்கியமான விஷயம். அது வந்து இந்த பைப்லைன் கேஸா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் ரெண்டுமே மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 370 கிலோமீட்டருக்கு கிராமங்களுக்கான, அதுவும் குறிப்பா இந்த மலை கிராமங்களுக்கான அந்த கனெக்டிங் ரோட்ஸை வந்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கும் வந்து அவர் வந்து பிரதமர் அதை வந்து திறந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து தமிழகத்திற்கு 5 மாநிலங்களோட கிட்டத்தட்ட தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் வந்து ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய புதிதாக 5 ரயில்கள் வந்து பிரதமர் கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கான விஷயமும் நடந்திருக்கிறது. ஸோ வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து வேகம் எடுத்து போயிட்டு இருக்கிறது. இந்த தேர்தலோடைய ஒப்பிடலாலும் சரி இப்போ தமிழகத்துக்கு தேவையான திட்டங்கள் அப்படிங்கிறது, அதுவும் குறிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி வரக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல வந்து நம்ம வந்து கடனை தாண்டி போயிருக்கிறோம். இலவசம் 5000 அது இது அப்படின்னு என்ன சொன்னாலும் கூட இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் மேலேயும் 4
இருந்து 4 லட்சம் ரூபாய் வந்து கடன் சுமை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட போனோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். அதுவும் குறிப்பா நம்மளுடைய அடிப்படை விஷயங்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, அதற்கான திட்டங்களை உள்ள வருவது அப்படிங்கிறது மிக நிச்சயமாக அது வந்து வரவேற்கத்தக்கத ஒரு விஷயமாக தான் இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அது நன்றி, வணக்கம்.